எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ஜவ்வரிசி பாயாசம் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு மணி நேரம் ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். ஜவ்வரிசி எடுத்து அந்த கப்பில் தண்ணி கொதிக்குது. நம்ம ஜவ்வரிசி உள்ளே சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ ஜவ்வரிசி சேர்த்து லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஆகுது. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்கும். அவ்வளோதான். நான் 1 லிட்ரு பால் சேர்க்குறேன். ஏற்கனவே பால் நான் காய்ச்சி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பால் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் ஆகுது. ஒரு கப்பு சுகர் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ சுகர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 8 நிமிஷம் ஆகுது. அஞ்சு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். கொஞ்சமாக முந்திரி சேர்க்குறேன். கொஞ்சமாக திராட்சை, அவ்வளோதான். எடுத்துடலாம். திராட்சை முந்திரி உள்ளே சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான். இப்போ 2 நிமிஷம் ஆகுது. நம்முடைய பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.